السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولو أن أهل الكتاب آمنوا واتقوا لكفرنا عنهم سيئاتهم ولأدخلناهم جنات النعيم. அந்த வேதக்காரர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹுவை பயந்து லகஃபர்னா அன்ஹும் ஸய்யிஆத்திஹிம், இந்த இரண்டு காரியங்களையும் செய்திருந்தால் அல்லாஹ் அவர்களது பாவங்களை எல்லாம் மன்னித்து பிழை பொறுத்து வல அதுகல்நாகும் ஜன்னாத்தின் நயீம், அவர்களை சொர்க்கத்திலே அல்லாஹு தஆலா நுழைவித்திருப்பானே என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல சொல்றான். அதாவது மூன்று காரியங்களுக்கு நிரந்தர நரகம் என்று குர்ஆன் ஹதீஸ் மூலியமாக திட்டவட்டமாக சொல்லப்படுகிறது. அதில் மூன்று. ஒன்றாவது, அல்லாஹ்விற்கு இறை நிராகரிப்பாக குஃப்ர் செய்வது. இரண்டாவது காரியம், ஒரு மனிதரை வேண்டுமென்றே கொலை செய்வது. மூன்றாவது காரியம், அல்லாஹ் தனக்கு ஹலாலாக்கி வைத்திருக்கக்கூடிய வருமானத்தை தவறான முறையில், ஹராமான முறையில் வருமானம் ஈட்டுவது. அதாவது இந்த மூன்று காரியங்களும் யாரிடத்தில் ஒரு சேர அமைகிறதோ அவர்களுக்கு நிரந்தர நரகம், காலிதீன ஃபீஹா அபதா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஆனால் இது அல்லாது வேறு காரியங்கள், ஒரு பாவங்கள் செஞ்சிருக்கிறாங்க, யக்ஃபிரு லிமன் யஷா, அல்லாஹ் நாடினால் மன்னிச்சிருவான். அதாவது நம்ம சொல்றோம்ல, அல்லாஹு தஆலா மன்னிச்சிருவாங்க, அல்லாஹு தஆலாட்ட தௌபா கேட்டா அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனால் இதற்கும் உலகத்தில் இருக்கும் பொழுதே அல்லாஹ்க்கு தௌபா கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஒருத்தர் குஃப்ர்ல இருந்து திருந்தினாலோ, அதல்லாது யாரையாவது கொலை செய்ததிலிருந்து அல்லாஹ்ட்ட முற்றிலும் மன்னிப்பு கேட்டு அதற்கான தண்டனையை பெற்று விட்டாலோ அல்லாஹு தஆலா மன்னிச்சிருவான். இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரம் திடீரென்று சபையிலிருந்து காணாமல் போய்விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காணோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாருமே தேடுறாங்க. தேடும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையில ஒரு குகை போன்ற ஒரு இடத்துல இருக்கிறாங்க, தனிமையில் இருக்கிறாங்க. தன்னுடைய ஹிரா குகையில எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்தாங்க. வந்து, யா ரசூலல்லாஹ், அவங்களை தேடிக்கிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி. ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல பதிவாகுது. உன்னை என்ன விஷயம்னு கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்றாங்க. மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தகலல் ஜன்னா, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொன்னாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார். சொர்க்கம் நுழைவார்னு சொல்ல, எதிர்காலத்துல நுழைவார்னு சொல்ல, சொர்க்கம் நுழைஞ்சிட்டாரு. உடனே அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அவர் இந்த பாவங்கள் செய்தாலுமா? ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, என்னென்ன பாவம் சொல்லியே கேட்கிறாங்க. ஒருவர் இந்த பாவம் செய்தாலுமா, இந்த பாவம் செய்தாலுமா, இந்த பாவம் செய்தாலுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா, அவர் கலிமா சொல்லி இருந்தால் அவர்களுடைய ஈமானின் காரணமாக அல்லாஹ் தஆலா அதை மன்னித்து சொர்க்கம் நுழைவிச்சோம். இதை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ், மக்கள்கிட்ட சொல்லட்டுமா? மக்கள்கிட்ட சொல்றதுக்காண்டி போனாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. போகும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு வஃபாத்துக்கு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கே வந்திருக்கிறாங்க. நபியினுடைய கடைசி காலத்துல நடக்கக்கூடிய நிகழ்வு. உடனே வரும்பொழுது உமர் ரலியல்லாஹு பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு, என்ன விஷயம் அபூ ஹுரைரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. நான் பார்த்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. இந்த மாதிரி, யார் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்னாரோ, நாவால் முழிந்து உள்ளத்தால் உறுதிப்படுத்தினாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார்னு சொன்னாங்க அப்படின்ன உடனே இதை போய் நான் மக்கள்கிட்ட சொல்ல போறேன்னு உடனே அடிச்சுட்டாங்க. யார? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, இது யார்ட்டையும் சொல்ல போகக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சுட்டாங்க. உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த செய்தியை கொண்டு வராங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்லி தான் நான் போனேன். ஆனா உமர் ரலியல்லாஹு இது புரியாம என் மேல கை வச்சுட்டாங்க. என்னுடைய நிகழ்வு என்னன்னு சொல்லும் போது உன்னை உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த சஹாபி இந்த ஹதீஸை போய் வெளியில சொன்னா மக்கள் ரொம்ப பொடுபோக்காயிருவாங்களே, இபாதத்துகள்ல அவங்களுக்கு இன்பம், மற்ற விஷயங்கள்ல ஆர்வம் காட்ட மாட்டாங்களே அப்படின்னா. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன விஷயங்களை நீங்கள் மறைத்தாலும் நீங்க வெளிப்படுவது வெளிப்படத்தான் செய்யும். இதுதான் உண்மை.
இது அல்லாது இந்த மூன்று விஷயங்கள் யாரிடத்தில் ஒன்று சேருகிறதோ இந்த மூன்று காரியங்களையும் செய்தவர்கள் தான் யூதர்கள். அதான் இந்த இடத்துல சொல்றான், யார் இந்த யூதர்களாக இருக்கக்கூடியவர்கள், இந்த வேதக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஈமான் கொண்டிருந்தால் அல்லாஹ் நான் மன்னிச்சிருப்பேனே. மறுமையில அல்லாஹ் கேட்பான், ஈமான் கொண்டிருந்தா நான் மன்னிச்சிருப்பேனே, தொழுதிருந்தால் மன்னித்திருப்பேனே. அல்லாஹு தாலா மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். தஹஜ்ஜுத் நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல் வானத்துக்கு வந்து நம்ம தான் அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஆனா அல்லாஹ் கேட்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னிடத்தில் கேட்பவர்கள் உண்டா, என்னிடத்தில் துஆ கேட்பவர்கள் உண்டா, என்னிடத்தில் ரிஸ்க் கேட்பவர்கள் உண்டா, அவர் கேட்டால் நான் தருகிறேன். அப்படி கேட்பவர் உண்டான் அல்லாஹ் தாலா எதிர்பார்த்து காத்திருக்கிறான். அதாவது அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறது, அந்த வாழ்நாளை பயன்படுத்திக்கிறது யாருங்கிறது தான் இங்க கேள்வி. யார் அந்த நேரத்தை பயன்படுத்துறா? ஏன்னா அல்லாஹு தாலா அந்த நேரத்துல, அதே போல இந்த வாழ்க்கையினுடைய காலத்துல தௌபா செஞ்சு திருந்துறவங்க யாரு அப்படிங்கிறதை அல்லாஹு தாலா எதிர்பார்த்து காத்திருக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வலவ் அன்னஹும் அகாமுத் தௌராத வல் இன்ஜீல வமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹிம். இந்த தௌராத்தும் இன்ஜீலும் கொடுக்கப்பட்ட இந்த வேதக்காரர்கள் அவர்கள் தங்களது வேதங்களையாவது உறுதியாக பின்பற்றி இருந்தால் அவர்களுக்கு வானத்திலிருந்தும் நான் உணவை கொடுத்திருப்பேன், பூமியிலிருந்தும் நான் அவர்களுக்கு உணவை கொடுத்திருப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வானத்திலிருந்து உணவுனா என்னது? அவர்களுக்கு இந்த மண்ணை செல்வாங்கிற அந்த உணவு, சொர்க்கத்து உணவை நிப்பாட்டாம நான் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பேன். மன்ன செல்வான்னு ஒரு உணவு அல்லாஹ் கொடுத்தானே, அந்த உணவு இவர்கள் கஞ்சப்பட்டதின் காரணமாகவும் இவர்கள் அதை சேமித்து வைத்ததின் காரணமாகவும் இறைவனுக்கு இறை நிராகரிப்பு செய்ததின் காரணமாகவும் அல்லாஹ் தாலா அந்த உணவை நிப்பாட்டினான். இல்லை என்றால் அந்த உணவு அவர்களுக்கு நிரந்தரமாக வந்து கொண்டே இருந்திருக்கும். அர்ஜுனியின் அவர்கள் ஒரு பாறையில மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தாலா அடிக்க சொன்னான், பாறையில அடிங்க. அந்த பாறையிலிருந்து தண்ணீர் பீரிட்டு வந்தது. இவ்வாறான அற்புதங்களை நாம் அவர்களுக்கு தொடர்ச்சியாக நிலைப்படுத்தி கொடுத்திருப்போம். மின்ஹும் உம்மத்தும் முக்தஸிதா, அதில் உம்மத்தின் நடுநிலையான மக்களும் உண்டு. நடுநிலையான மக்கள் என்றால் இந்த யூதத்தை ஏற்றும் கூட அதிலும் விசுவாசமான மக்கள் உண்டு. அப்படிப்பட்ட நடுநிலையான மக்களும் உண்டு. கஸீரும் மின்ஹும் ஸாஅ மா யஅமலூன். இன்னும் அதில் பெரும்பான்மையான மக்கள் அல்லாஹ்விடத்திலே மாற்றம் செய்யக்கூடிய கெட்டவர்களாகவே உள்ளார்கள் என்பதாக அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை முடிக்கிறான். இந்த ஆயத்துகளின் ரீதியாக என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை கேட்டிருக்கிறோமோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.